ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? இல்லைங்க மேம். இல்ல. ஓகே, ஆரம்பிச்சிடலாமா நம்ம கிளாஸ்? எஸ் மேம். எஸ். இன்னைக்கு நம்ம லாஸ்டா 3 கிளாஸ் பார்த்துருப்போம். 3 கிளாஸ்லயுமே 3 ரீசனிங் டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஆப்டிடியூட் கிளாஸ் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் எடுக்க போறோம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். சரிங்களா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா இப்போ? எஸ் மேம். எஸ் மேம். ஸோ ரீசனிங் கொஸ்டின்ஸ்ல இருக்க கொஸ்டின் திருப்பி ரிவைஸ் பண்ணலாம். லாஸ்ட் செஷன்ல பார்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்க நியூவா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ தமிழ்ல தனி வட்டி. தனி வட்டி, வட்டினா என்ன முதல்? ஒரு பணம் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிட்டர்ன் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ராவா அதுக்கு பே பண்ணுவோம்ல மேம், அதான் வட்டி. அவ்வளவுதான். இப்போ என்கிட்ட காசு இல்ல, நான் எக்ஸ்ன்ற ஒருத்தர்ட்ட இருந்து கடன் வாங்குறேன். அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு எனக்கு கொடுப்பாங்க. நான் திருப்பி அந்த காலம் முடிகிறப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்னும் சேர்த்து அமௌண்ட் போட்டு கொடுப்பேன். அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் சொல்றோமா, அதுதான். அப்ப என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல என்ன காலத்துல எவ்வளவு அசல் வாங்குறோமோ அதுக்கேற்ற மாதிரிதான் அந்த வட்டி அப்படின்றது கணக்கிடப்படுது. அப்ப அந்த வட்டின்றது என்னது அப்படின்னு சொல்றதுக்குதான். இப்ப 1% வட்டியா, 2% வட்டியா, இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அப்ப அசலோட ஒரு கூடுதல் அமௌண்ட்டையும் சேர்த்து போட்டு நம்ம கொடுக்கறது தான். கொடுத்தாதான் என்ன ஆகும், நம்ம வாங்கின கடன் தீரும். அந்த கூடுதல் அமௌண்ட்னு சொல்றோமா, அந்த கூடுதல் அமௌண்ட் தான் தனி வட்டி. இப்ப இதுக்கும் கூட்டு வட்டிக்கு பண்ணிட்டீங்களா மேம்? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். சோ நீங்க தெரியல அப்படின்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் தெரியுதா ஸ்கிரீனு? எஸ் மேம். யாருக்காவது தெரியல அப்படின்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, இல்லைன்னா வெளியில போயிட்டு உள்ள வாங்க, கொஞ்சம் நெட் கிடைக்கிற இடத்துல உட்காந்துக்காங்க. அப்ப ஹெட்டிங் போட்டுக்கலாம் நீங்க. இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம் எல்லாரும். SI equal to PNR by 100. PNR by 100. அப்ப இதுல Pன்றது என்னது? அசல். அதுதான் அசல், பிரின்சிபல். அப்ப நம்ம என்ன அமௌண்ட் வந்து கடனா வாங்குறோமோ அதுதான் பிரின்சிபல். என்னன்றது என்னது? காலம். காலம். எத்தனை காலத்துக்குள்ள நான் அதை திருப்பி செலுத்த போறேன் அப்படின்னு சொல்லிதான் கடன் வாங்குவோம் நம்ம. அப்ப அந்த காலம் தான் வந்து N, நம்பர் ஆஃப் இயர்ஸ். அடுத்து ஆறுன்றது என்னது? வட்டி வீதம். வட்டி வீதம். சும்மா கொடுத்துருவாங்களா? அப்ப அவங்களுக்கு அதுலதான் லாபம் வேணும் இல்லையா, அதனால இந்த ஒரு வட்டி வீதத்தை வச்சு ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. அப்ப என்ன பெர்சன்டேஜ் நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்றது இந்த R. அதுவே R% சொல்றதுனால தான் இங்க R போட்டுட்டு பெர்சன்டேஜ்காண்டி by 100 போட்டுக்கிறோம். அதனாலதான் ஃபார்முலா SI equal to PNR by 100. கிளியரா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலா மெத்தட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம ஒவ்வொரு கேள்வியா ஒவ்வொரு மெத்தடா பார்த்துட்டே வரலாம். அப்ப உங்களுக்கு தனி வட்டின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா SI equal to ஃபார்முலா சொல்லிருங்க. SI equal to PNR by 100. PNR by 100. இந்த வட்டியும் நம்ம கடனா வாங்கணும் இல்லையா, அந்த அசல் தொகை, அதை சேர்த்து கொடுத்தா அதுக்கு என்ன பொருள்? மொத்த தொகையா? மொத்த தொகை. இப்ப அமௌண்ட் A equal to மொத்த தொகை equal to நம்ம எவ்வளவு கடன் வாங்கினோமோ அந்த அமௌண்ட் அசல் தொகையும் இந்த குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட போட்டு ஒரு கூடுதல் தொகை கொடுப்போம்ல, இது இந்த வட்டியும் சேர்த்து கொடுத்தோம்னா அதுதான் வந்து மொத்த தொகை. அப்ப அமௌண்ட் A equal to அசல் பிளஸ் தனி வட்டி, A equal to P plus SI. ஓகேவா? இப்ப மொத்த தொகை கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணும், அசலையும் தனி வட்டி கண்டுபிடிச்சு அதையும் கூட்டி போட்டு சொல்லணும். கிளியரா? எஸ் மேம். இப்ப சொல்லுங்க.
யாருக்கு டவுட் இருக்கா? இது கேட்கணுமா? இல்ல. இப்ப அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இதே ஃபார்முலாலே பிரின்சிபல் கொடுத்துருவாங்க, அசல் கொடுத்துருவாங்க. தனி வட்டி எதுவுமே சொல்லாம எண்ணும் ஆறும் கொடுத்துட்டு ஏவோ இல்ல அசலோ கேக்குறாங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. இது நம்ம எஸ்ஐ கண்டுபிடிச்சிக்கலாம். இல்ல அப்படின்னா சும்மா ஃபார்முலா இருக்கிறதுனால இந்த ஃபார்முலா நீங்க தெரிஞ்சுக்கலாம். P ஈக்குவல் டு 100A by 100 plus NR. ஓகேவா? ஓகே மேம். இதையும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இது இவ்வளவுதான் வந்து இந்த PNR by 100 வச்சு வரக்கூடிய ஃபார்முலா. இப்ப அடுத்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட ஒரு 5% வைக்கிறேன். அடுத்து 10% மாத்துறேன். அப்புறம் 20% மாத்துறேன். இந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து R1, R2, R3ன்னு மாறிக்கிட்டே இருக்கு. போட்டிருக்கேன்னா டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R1, R2, R3ன்னு வேற வேற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வாங்குறாங்க அப்படின்னா அப்ப எப்படி நம்ம வட்டி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஃபார்முலா அதே எஸ்ஐ தான். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன். ஆர் மட்டும் தான் வேரி ஆயிட்டே இருக்குது. அந்த R1, R2, R3 நீங்க சம் பண்ணி அந்த பிஎன் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? வெவ்வேறு காலங்களில் வட்டி கணக்கிடும் முறை இதுதான். அது டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வெவ்வேறு காலங்கள்ல, சரி வெவ்வேறு காலம் சொல்லக்கூடாது, வட்டி வட்டி வீதம் வீதம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து நம்ம எப்படி வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா SI ஈக்குவல் டு PN R1 plus R2 plus R3 by 100. இப்ப அதே காலமும் மாறுது, வட்டி வீதமும் மாறுது. முதல் 2 வருஷத்துக்கு 5% வட்டி, அடுத்த 3 வருஷத்துக்கு 10% வட்டி, அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு 20% வட்டி. இந்த மாதிரி காலமும் மாறுது, வட்டி வீதமும் மாறுச்சு அப்படின்னா இது இங்கேயும் நம்ம சம் தான் பண்ண போறோம். எந்த ரெண்டு மாறுதோ அந்த ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணி சம் பண்ணிக்க போறோம். இப்ப N1 R1 இது ரெண்டையும் பெருக்கிக்கணும். N2 R2 பெருக்கிக்கோங்க. N3 R3 பெருக்கிக்கோங்க. இந்த வேல்யூ எல்லாத்தையும் கூட்டிட்டு சம் பண்ணிட்டு அசல் தொகையோட பெருக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் பெருக்கிட்டு நம்ம 100 டிவைட் பண்றப்போ நமக்கு தனி வட்டி கிடைக்கும். ஓகேவா? அப்ப SI ஈக்குவல் டு P N1 plus N1 R1 plus N2 R2 plus N3 R3 divided by 100. கிளியரா? மேம் அந்த இந்த லாஸ்டா சொன்னதுக்கு அதுக்கு முன்னாடி உள்ளதும் எப்படி மேம் அது டிஃபரன்ஷியேட் பண்றது? இது எதுக்கு யூஸ் பண்றது? அது எது? ஆமா. உங்க கேள்வி கேட்கிறேன் நானு. இப்ப எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆண்டு மாறாது. 5 வருஷத்துலயே ஃபர்ஸ்ட் வந்து 2% வட்டி இருந்துச்சு, அப்புறம் 3% வட்டி இருந்துச்சு, அப்புறம் 4% வட்டி இருந்துச்சுன்னு அந்த 2 வருஷத்துக்குள்ளேயே மாறுது. சரிங்களா? ஆண்டு மாறல, ஆனா வட்டி வீதம் மட்டும் மாறிட்டே இருக்கு. ஓகே மேம். இதே கீழே இருக்கிற சம்முக்கு எப்படி கேட்பாங்க? ஆண்டும் மாறணும். 2 வருஷத்துக்கு 5% வட்டி இருந்துச்சு, அடுத்து 4 வருஷத்துல வந்து 6% மாத்திட்டாங்க, அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு 7% மாத்திட்டாங்கன்னு ஆண்டும் மாறணும், வட்டி வீதமும் மாறணும். இப்படி ரெண்டுமே மாறுச்சு, வேரி ஆயிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா. தேங்க்ஸ் மேம். இப்ப வேறுபட்ட காலம் வேறுபட்ட வட்டி வீதங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த ஃபார்முலா எழுதிக்கணும். அடுத்தது பெருசா நமக்கு அசல் பத்தி சொல்லாம 20 மடங்கா மாறுச்சு, இந்த வட்டி வீதத்துல இந்த அசல் தொகை வந்து 20 மடங்கா மாறிடுச்சு அப்படின்னா எவ்வளவு காலம் எடுத்திருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இப்ப மடங்கு சம்ஸோ இல்ல பங்கு 1/4 பங்கா மாறிடுச்சு இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா வெறும் நமக்கு என்ன மட்டும்தான் இருக்கும், வட்டி வீதமும் கொடுத்து சொல்லியிருப்பாங்க, இந்த 6% சொல்லியிருப்பாங்க, அப்புறம் டைம் கேட்டிருப்பாங்க. இந்த ரெண்டை மட்டும் வச்சு பேசுறப்போ இந்த ஃபார்முலா R ஈக்குவல் டு N-1. இந்த என்னன்றது என்ன அப்படின்னா மடங்கு.
2 மடங்கா மாறிடுச்சு, 3 மடங்கா மாறிடுச்சு, 20 மடங்கா மாறிடுச்சு, 25 மடங்கா மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மடங்கு எல்லாத்தையுமே நீங்க அந்த n இருக்க இடத்துல போட்டுக்கணும். அப்ப r equal to n minus 1 into 100 by t. காலம் கொடுத்துட்டு இப்ப 20 வருஷத்துல எனக்கு 25 மடங்கா மாறிடுச்சு அப்படின்னா என்ன வட்டி வீதம் கேட்பாங்க. அப்ப வருஷத்தை t வந்து கீழே போட்டுக்கணும், மடங்க மேல போட்டுக்கணும், நம்ம r கண்டுபிடிச்சிருக்கோம். இதே உல்டா பண்ணிட்டாங்க, t கேக்குறாங்க r கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே நீங்க t கொஸ்டின்ல கொண்டு வந்துக்கங்க, r கீழே கொண்டு வந்துருங்க. இப்ப மேம் t டீனா காலமா மேம்? என்ன சொல்றீங்க? டீனா காலமா மேம்? tனா இங்க காலம் டைம், rனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நான் இது இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல இப்ப நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோமோ அதோடைய ஃபார்முலாஸ் இருக்கணும். நீங்க நாளைக்கு எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஃபார்முலா இந்த மாதிரி கொஸ்டின் அப்ரோச் பண்றாங்கன்னா நான் இந்த மாதிரி தான் ஆன்சருக்கு வந்து நான் ஃபார்முலா எழுத போறேன் அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஐடியாலஜி வேணும். அதனால ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபுல்லா எழுதிக்கோங்க. அடுத்து நம்ம ஒவ்வொன்றுக்குமே மெத்தட் 1 மெத்தட் 2 சொல்றப்போ நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்னா இதான் ஃபார்முலா, இப்படிதான் நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். இது கிளியரா இருக்கா? ஆரும் டி மட்டும் கொடுத்துட்டு ஆரையோ இல்ல டியோ கேட்பாங்க. அப்புறம் என்ன எப்படி எழுதுறது? அடுத்து இருக்கிறது வந்து இப்ப நான் மேல சொன்னப்ப வந்து ஒண்ணுதான் சொன்னேன், 1 மடங்கு தான் சொன்னேன். 5 வருஷத்துல 2 மடங்கா மாறிடுச்சு. இந்த கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா 2 மடங்கா மாறுறதுக்கு 10 வருஷம், அப்ப 5 மடங்கா மாறுறதுக்கு எத்தனை வருஷம் இப்படி கேட்பாங்க. அதான் n டைம்ஸ் ஆகுறதுக்கு எனக்கு t1 இயர்ஸ் ஆகுது, அப்ப m டைம்ஸ் ஆகுறதுக்கு t2 இயர்ஸ். அப்ப எனக்கு இந்த t2 கீழே கேட்கறாங்க, 2வது வருஷம் இது எவ்வளவு இயர்ஸ்ன்னு கேட்பாங்க. இப்ப 2 மடங்கு ஆகிறதுக்கு 10 வருஷம், இதே 5 மடங்கு ஆகிறதுக்கு எவ்வளவு வருஷம்னு கேட்டாங்கன்னா இந்த t2 ஈக்குவல் டு கீழே இருக்குதுலயே மடங்கு, இந்த மடங்கு. அதனாலதான் நான் இது nmன்னு போட்டு கீழே இருக்கிறது m போட்டிருக்கேன். m-1 டிவைடட் பை, அப்ப 5னா 4, மேல இருக்கிறது என்னது 2 மடங்கு, 2ல 1 போயிடுச்சுன்னா 1 இன்ட்டு t1 என்னது இந்த 10, அப்ப 4 இன்ட்டு 10 40, அப்ப 5 மடங்கு ஆக எனக்கு 40 வருஷம் ஆகும். இந்த மாதிரி போடணும். இல்ல 2 மடங்கு கொடுத்துட்டு 1 வருஷம் கொடுத்து இன்னொரு வருஷம் கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு இந்த ஃபார்முலா. ஓகேவா? அப்ப தனி வட்டினா என்ன, தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா என்ன, அசல் எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ இந்த எஸ்ஐ ஃபார்முலாலேயே நம்ம மாத்திக்கலாம். கேக்குதா நான் பேசுறது? இல்ல பிரேக் ஆகி கேக்குது. இப்போ கொடுத்தாக்கா கேக்குதுங்க மேம். கேக்குது மேம். கவனிச்சிட்டாங்க. ஐஸ்வர்யா, மேம் ஐஸ்வர்யா மேம் கேக்குது மேம். இன்னைக்கு அட்டன்ஸ் வந்திருப்பாங்கடா, இதை இன்னைக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் போடுறா யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு அப்புறமா அனுப்பிச்சு விடுங்க. நானே எடுத்துட்டேன். ஸோ வராதவங்க சொல்லிருங்க, இன்னொரு கிளாஸ் தான் உங்களுக்கு அனுமதி இருக்கு. அடுத்தவங்க வரல அப்படின்னா அவங்க லெஃப்ட் ஆக வேண்டியதான். எஸ் மேம். இப்போ என்ன கேட்டேன் நானு, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க, எனக்கு பி வேணும். அப்ப என்ன ஃபார்முலா? மேம்
மேம் வாய்ஸ் கட்டாய் ஸ்பீடா கட்டாய் கேக்குது மேம். போகுது. என்ன ஃபார்முலா? கட்டாய் கட்டாய் கேக்குது மேம். இப்பவும் அப்படிதான் கேக்குதா? இப்ப தெளிவா கேக்குது மேம். கிளியரா இருக்கு மேம். இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா அசல் தொகை கண்டுபிடிக்கணும். எனக்கு வட்டி வீதம் காலம்லாம் கொடுத்துட்டாங்க. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு மேம் அதை வந்து அசலோட கூட்டினோம்னா மொத்த தொகை கிடைச்சிரும் மேம். மொத்த தொகை கிடையாது, அசல் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா 100A/100 plus NR. எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஐ கொடுத்து வேணும். வட்டி வீதம் வட்டியே கொடுத்துட்டாங்க. இந்த ஃபார்முலா இருக்குல்ல, SI = PNR/100. எனக்கு P தான் வேணும். PNR/100 minus ஏவா மேம்? A minus PNR/100 மேம். ஏன் ஏக்கு போறோம்? நம்ம மொத்த தொகை எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்? இந்த ஃபார்முலாலேயும் பிஏ மட்டும் இந்த சைடு வச்சுட்டு அதெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடலாம். உங்களுக்கு ஏ வேணும்னா பிரின்சிபல் வேணும்ல. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த P = 100A/100 NR. இந்த ஏக்கே அமௌண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்களா கேள்வியில? கிவன்ல INR மட்டும் தானே இருக்கு. அப்புறம் எப்படி ஏ போட முடியும்? ஏக்கே நமக்கு P வேணும்ல. நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருக்குல்ல, SI = PNR/100. அதுலயே வட்டியை போட்டுக்காங்க, NR சப்ஸ்டிட் பண்ணிக்காங்க, P கண்டுபிடிச்சிக்காங்க. இல்லைன்னா தனியா ஃபார்முலா எழுதுனா P = 100 × SI / NR. இது தனியா ஃபார்முலான்னு எழுத தேவையில்லை. இந்த SI = PNR/100லயே நம்ம போட்டுக்கலாம். இந்த ஃபார்முலா எப்ப எடுக்கணும் அப்படின்னா, மொத்த தொகை இவ்வளவு, இவ்வளோ ஆண்டு, இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அசல் என்னன்னு கேட்பாங்க. எனக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் நான் கண்டுபிடிச்சு அப்புறமா அசல் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. இன்னொரு ஃபார்முலா இருக்குன்றது தான் இந்த ஃபார்முலா. P = 100A/100 NR. என்ன நீங்க ஈக்குவேஷன் எடுக்கிறீங்க இல்ல ஃபார்முலா எடுக்கிறீங்களோ அது எல்லாமே சப்ஸ்டிடியூஷன், இந்த கிவன் வந்து இருக்கணும். நீங்க அமௌண்ட் இந்த ஃபார்முலா எடுத்துட்டீங்கன்னா அமௌண்ட்டுக்கு எனக்கு பிரின்சிபல் தேவையே. அப்ப பிரின்சிபல் கண்டுபிடிக்க இன்னொரு தடவை சம் போடுவீங்களா? சோ இந்த மாதிரி எந்த ஃபார்முலா எடுக்கணும்ன்றதுலயும் கவனமா இருங்க. சம் போயிடலாமா? இல்ல எதுவும் டவுட் இருக்கா யாராவது? ஓகே. இல்ல எதுவும் நான் பிரேக் ஆனப்போ கேட்கலனாலும் கேட்டுக்கங்க. முதல் சம் எழுதிக்காங்க. ஸ்கிரீன் தெரியுதுல கிளியரா? தெரியுது மேம். அரவிந்த் என்பவர் ரூபாய் 8000 ஆகாஷ் என்பவரிடமிருந்து 7% தனி வட்டி வீதம் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனி வட்டியையும் மொத்த தொகையும் காண்க. இதுதான் கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி நம்ம கிவன் எழுதிக்கலாம். கிவன் என்னது? அரவிந்த் வந்து ஆகாஷ் கிட்ட இருந்து 8000 ரூபாய் தான் கடனா வாங்குறாங்க. அப்ப அசல் தொகை வந்து 8000. எவ்வளவு வட்டி வீதத்துக்கு வாங்குறாங்க? 7% தனி வட்டி வீதம். அப்ப R = 7%. எத்தனை ஆண்டுகள் முடிவுல திருப்பி செலுத்துறாரு? 2 ஆண்டுகள் முடிவில். அப்ப N = 2. இப்ப எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? தனி வட்டியும் மொத்த தொகையும் கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் தனி வட்டி கண்டுபிடிக்கலாமா? SIக்கு என்ன ஃபார்முலா? SI = PNR/100. PNR/100. எனக்கு R தான் 7ன்னு தெரிஞ்சிருச்சு, P 8000 தெரிஞ்சிருச்சு, போட்டுக்கலாமா? அப்ப 8000 × 7 × 2/100. இப்ப 2 0 0 அடிச்சு கொடுத்துக்கலாம். 7 × 2 14, 14 × 8 போட்டுக்கலாமா? அப்ப 8 4 32. அப்ப 2 வச்சுக்குவோம். 1 2 2 + 3 5. ஓகேவா? கரெக்டான போடுறேன். சரி, இங்க 8 இருக்கா? சரி, 8 + 3 11. ஒரு 0. ஓகேவா?
எஸ் மேம். அப்ப எனக்கு தனி வட்டி எவ்வளோ? 1120. இதுதான் எனக்கு வந்து தனி வட்டி எஸ்ஐ. எனக்கு இது மட்டும் கேட்டிருக்காங்களா இல்ல வேற கேள்வி இன்னொன்னு இருக்கா? மொத்த தொகை கேட்டு இன்னொன்னு மொத்த இருக்கு தொகை மேம். கேட்டிருக்காங்க. மொத்த மொத்த தொகை தொகை ஏ எப்படி போடலாம்? ஏ ஈக்குவல் டு P plus B S. plus S. எஸ்ஐ 1000 plus 1120. 1120. அப்ப 8000தோட இந்த 1120 சேர்த்தோம்னா எவ்வளவு வந்துருது? 9120. 9120. அவ்வளவுதான். அப்ப இப்படிதான் என்ன பண்ணணும் அப்படின்னா தனி வட்டியையும் மொத்த தொகையும் கண்டுபிடிக்க போறோம். டவுட் இருக்கா? இப்ப நீங்களே இந்த சம் போட்டுடலாமா? நீங்க இந்த சம் போடுங்க பாப்போம். ஒருவர் வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 12% வட்டி வீதத்தில் ரூபாய் 6000 கடனாக பெற்றார் எனில் 7 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும்? இதுல இருந்து என்ன கிவன் இருக்கு, என்ன கேக்குறாங்கன்றதை எழுதிட்டு பதில் சொல்லுங்க பாப்போம். ஆறாயிரத்தி 840 மேம். என்னது 6840? மொத்தம் மேம் அந்த எவ்வளவு செலுத்தினா அப்படின்றது. எஸ்ஐ 5040 மேம். ஆட் மேம் பண்ணோம்னா 11,040 மேம். 11,040. 11,040 ரூபாய் செலுத்தினா அவருடைய கடன் தீரும் மேம். வெரி குட். ஏன் 6000 சொன்னீங்க ரக்ஷனா? மேம் நான் R வந்து 10% எடுத்துட்டேன் மேம். அது 12% மேம். கவனமா போடுங்க. சோ இந்த சம்முக்கு இப்ப எனக்கு ஆன்சர் யார் சொல்ல போறீங்க அப்படின்னா அனிதா சொல்ல போறீங்க. செய்யலாமா நம்ம? சொல்லுங்க. என்ன கிவன் இருக்கு, என்ன ஃபார்முலா இருக்கு, எதை எடுத்து போட போறோம்? இருக்கீங்களா? ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லுங்கன்னு சொல்றேன். பிஎன்ஆர் வந்து ஆண்டு பிஎன்ஆர் பை 100 போட்டு இந்த சூத்திரத்தை போட்டு செய்யணும்ப்பா. அசல் வந்து 6000 இன்ட்டு ஆண்டு வந்து 7 வருஷம் போட்டு இன்ட்டு 12% பை 100 போட்டு அடிச்சு கொடுத்தோம்னா 5040 வரும். 5040ஓட இந்த 6000 கூட்டினா 11,040 அசலோட. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன மாதிரியே இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சுக்காங்க. கண்டுபிடிச்சிட்டு எவ்வளவு செலுத்தினா கடன் தீரும் கேட்டப்போ வெறும் இன்ட்ரெஸ்ட் சொல்லக்கூடாது, ஆப்ஷன்ல அதுவும் இருக்கும். அப்ப நீங்க அசலோட சேர்த்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்துச்சு? 5040 வந்துச்சு. அசல் வந்து இந்த 6000 சேர்த்துட்டோம் அப்படின்னா மொத்த தொகை ஈக்குவல் டு 11,040. அப்ப இதுல டவுட் இல்லையில? இல்ல மேம். இப்ப அடுத்த கேள்வி போயிடலாம். எழுதிக்கங்க பாப்போம். இது வந்து பிரின்சிபலோ இல்ல காலமோ இல்ல வட்டி வீதமோ கண்டுபிடிக்கிற மாதிரி சம்ஸ். இது நீங்களே செஞ்சிடலாம். ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 2 தனி வட்டியில் 3 1/4 ஆண்டுகளில் ரூபாய் 143 தனி வட்டி கிடைத்தால் அசல் தொகை எவ்வளவு? இந்த கேள்விக்கு யார் ஃபர்ஸ்ட் சொல்றான்னு பார்க்கலாம். தேர்ட் சம் போடுங்க. இப்போ கிளியரா தெரியுதா கேள்வி உங்களுக்கு? லேண்ட்ஸ்கேப் கேள்வியே தெரியல மேம். லேண்ட்ஸ்கேப் வச்சிருக்கேன். நீங்களும் கொஞ்சம் திருப்பி பாருங்க. தெரியல மேம். வேணும் இப்படி வச்சுக்கோ. தெரியுதா? இல்ல மேம். இப்பவும் தெரியலையா? தெரியலப்பா.
சரி கேள்வி எழுதிக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 2 1/2 கலப்பு பின்னத்துல இருக்கு. 2 1/2 தனி வட்டியில் 3 1/4 ஆண்டுகளில் ரூபாய் 143 தனி வட்டி கிடைத்தால் 143 ருபீஸ் வந்து எனக்கு சிம்பிள் டெஸ்ட் மூலமா கிடைக்குது அப்படின்னா அசல் பிரின்சிபல் எவ்வளோ? ஏன் ஸ்கிரீனே தெரிய மாட்டேங்குது? சிக்னலும் மேம் எப்பயும் போல எஸ் சார். ஸ்கிரீன் ஷேரே ஆகலைன்னு நீங்க சொல்ல வைக்கலாம்ல. இப்ப தெரியுதா? எஸ் மேம். தேர்ட் சம் போடுங்க. ஆயிரத்தி 760 மேம். 1760 அசல். வேற யாரும் சொல்றீங்களா? மேம் 1760 மேம். 1760 மேம். 1760. ஹேமாக்கா சொல்றீங்களா எப்படி செய்யறதுன்னு? ஓகே மேம். மேம் ஃபர்ஸ்ட் வந்து ஆர் வந்து சொல்லுங்க. 2 1/2 இருக்கு மேம். கலப்பு பின்னத்துல இருக்கிறத வந்து நம்ம இதா மாத்திக்கிறோம் மேம். மாத்தினோம்னா 5/2 மேம். அதே மாதிரி n வந்து 3 1/4ங்கிறத மாத்தினோம்னா 13/4 மேம். இப்ப தனி வட்டி எவ்வளவுன்னா 143. இப்ப இந்த இது வந்து PNR/100 போடுவோம். இதுல வந்து என்னதுன்னா P இன்ட்டு 13/4 போட்டுக்கிறோம் மேம். அந்த 4 கீழே கூட போட்டுக்கலாம் மேம். இன்ட்டு 5/2 கீழே போட்டுக்கிறோம் மேம். ஆர்க்கு வந்து 100 ஃபார்முலால உள்ள 100ஐயும் போட்டுடுறோம் மேம். ஈக்குவல் டு தனி வட்டி வந்து எஸ்ஐ வந்து 143 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு போட்டுடுறோம் மேம். இப்ப அடி கொடுக்குறோம் மேம். அடி கொடுத்தோம்னா 1 5 5 2 10 0 அப்படியே போட்டுறோம் மேம். அப்புறம் மேல வந்து 13 13 அடிச்சுட்டு இங்கிட்ட வந்து 11 13 143 அடிச்சிடுறோம் மேம். அதெல்லாம் பெருக்கணும்னா 4 2 8 8 2 16 160 இன்ட்டு 11 போட்டோம்னா 1760. 1760 வருது மேம். இங்க இருக்கும். நீங்க 1760. இது என்னது? 60. எது மேம்? இதுக்கு இந்த ஆன்சர் வந்து அசலுக்குரியது. அசல் மேம். அசல் சரிங்களா? அசல்குரியது. அப்ப அந்த அசல் தொகை என்னன்னு கேட்டாங்க. அப்ப P ஈக்குவல் டு 1760. இப்ப வெரி குட், சூப்பர்க்கா. ரக்ஷனாவுக்கும் வாழ்த்துக்கள். அப்ப இந்த கேள்வி புரியுதுல? இப்ப 4வது கேள்வி சொல்லலாமா? 4வது கேள்வி போடுங்க பாப்போம். ஆண்டுக்கு 13% வட்டி வீதத்தில் ஒரு தொகைக்கு 16,500 எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 22,935 உயரும்? இங்க தொகைக்கு ஒரு தொகை 16,500 22,935 மாறணும். வட்டி வீதம் 13%. அப்ப எத்தனை ஆண்டுகள்ல இப்படி உயரும்னு கேட்டுக்காங்க. கேள்வி புரியலன்னா கேட்டுருங்க. இல்ல செய்யறேன்னா செஞ்சுட்டு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
யார் முடிச்சிட்டது? 3 years மேம். வெரி குட் ரக்ஷனா. 3 years. வேற யாரு முடிச்சது? இங்க அழகேஸ்வரிலாம் பேசல இன்னைக்கு. மேம் இதோ போட்டுட்டு இருக்கேன் மேம். போடுங்க. பிரேமாக்கா. இருக்கிறேன் மேம். சரிங்கக்கா. வெண்ணிலாக்கா. கரண். போட்டுட்டு இருக்கேன் மேம். 3 years தான் மேம். 3 years தான் வருது. வேற யாருக்கும் மாறி வருதா என்ன? எனக்கு இப்ப இந்த கேள்வி யார் எக்ஸ்பிளைன் பண்ண போறது அப்படின்னா ஜெயந்தி அக்கா. இந்த கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல மேம். ஓகேக்கா, வாங்க பாப்போம். பாருங்க, கேள்வி வாசிங்க நீங்களே. ஆண்டுக்கு 13% வட்டி வீதத்தில் இருங்க. அப்ப இந்த 13ன்றது என்னது? ஆர் மேம். R equal to 13%. 13. அடுத்து ஒரு தொகைக்கு ரூபாய் 16,500 இருந்து ஒரு தொகைக்குன்னு வந்து ஒரு தொகை, சரிங்களா? இந்த இக்கு ஒரு தொகை 16,000. அப்ப 16,500ல இருந்து இந்த தொகை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 22,935 மாறிடுச்சான். அப்ப எத்தனை இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இந்த தொகையா மாறுது அப்படின்னா எத்தனை ஆண்டுகள்ல மாறி இருக்கும்னு என் கேக்குறாங்க. அப்ப இந்த 16,500 தான் அசல் தொகைங்களா? இந்த அசல் தான் இந்த அமௌண்டா மாறிடுச்சு மொத்தமா சில ஆண்டுகளுக்கு அப்புறமா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்ந்து. அப்ப இதுதான் ஏன்னா ஏயோட ஃபார்முலா என்னது? ஏ ஈக்குவல் டு எஸ்ஐ. இதுதான் பின்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? எஸ் மேம். அப்ப இந்த 22,935ல இருந்து 16,500 நீங்க கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தனி வட்டி கிடைச்சிரும். என்னன்னு தெரிஞ்சிடும். புரியுதாக்கா? இந்த அமௌண்ட் தான் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஏதோ சில ஆண்டுகள்ல வட்டி எல்லாம் சேர்ந்து இந்த அமௌண்ட்டா மாறிடுச்சு. அப்ப இந்த அமௌண்ட்டா மாறிடுச்சுன்னு சொல்லி கொடுக்குற அமௌண்ட் தான் வந்து எனக்கு மொத்த தொகை ஏ. அப்ப ஏயோட ஃபார்முலா P + I. இது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த இனிஷியல் அமௌண்ட் தான் அசல். இந்த அசலை கழிச்சிட்டோம்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். அப்ப இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருது? 6,435 மேம். 6,435 எனக்கு இன்ட்ரெஸ்டா கிடைக்குது, எஸ்ஐ. இப்ப எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை ஆண்டுகளில் என் கேட்டிருக்காங்க. அப்ப என் வேணும்னா அதேதான், I equal to P, SI equal to PNR/100. எனக்கு அசல் தெரிஞ்சிருச்சு என்னன்னு, 16,500 அப்படின்னு. என் தான் வேணும். R வந்து 13/100. SI வந்து என்னது? 6435. இப்ப இதுல நீங்க அடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா என் கிடைச்சிருமா? இங்க அடிச்சு கொடுங்க பாப்போம். இந்த 2 0 2 0 அடிச்சிருங்க. இதையும் 5th டேபிள் அடிச்சிருங்க. இப்ப இங்க 33 கிடைச்சிரும். இங்க 1 2 8 7ங்களா? இப்ப இதையும் அடிச்சு கொடுத்துருங்க. அடிச்சா என்ன கிடைக்குது கடைசியா? n equal to 3 years வந்துருச்சுங்களா? எஸ் மேம். இல்ல அடிச்சு கொடுக்கணும்னா சொல்லுங்க, நான் அடிச்சு கொடுத்து கொண்டு வரேன். அடிச்சிட்டீங்களா? அடிச்சிட்டேன் மேம். இப்ப புரிஞ்சுக்க முடியுதாக்கா கேள்விய?
மேம் ம் சரி. எப்போ இந்த சம் செய்யுங்க பார்ப்போம். கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 இருந்தது எனில் வட்டி வீதம் காண்க. மேம் அந்த மந்த்ஸ் எப்படி மேம் எடுத்துக்கணும்? ம் இங்க பாருங்க, இரண்டு ஆண்டுகள் 3 மாதமா, அப்ப 2 years 3 months. இந்த இயர்ஸ் மந்தா சொல்லணும்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு மாசம் இருக்கு? 12. 12 months. அப்புறம் 2 yearsக்கு 24. 24 மாதம். அப்ப இந்த 24 மாதத்தோட இந்த 3 மாதம் சேர்த்துட்டோம்னா எவ்வளவு ஆயிடுச்சு? 27 மாதங்கள். 7 மேம். 27 months. எனக்கு எல்லாமே நான் இங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ்னு சொல்லுவோமா, அப்ப மோஸ்ட்லி இந்த மந்த்தை நம்ம இயரா கன்வெர்ட் பண்ணிக்கணும்னா இந்த 27/12 அப்படின்னு போட்டுக்காங்க. இத டேஸ் இருந்துச்சுன்னா இப்ப 73 நாள்னு வருதுன்னா 73/365. அது லீவ் பேரா இருந்தா 366 இந்த மாதிரி போட்டோம். இதுக்குள்ள அடுத்த சம்ஸ் இருக்கு, அதனால இப்ப நீங்க சம் இதை போட்டு எழுதுங்க. R வந்து 7% மேம். ரவுண்டா 7 கிடைச்சிருச்சா? எஸ் மேம். ஓகே. கொண்டு வர முடியுது, அடிக்க முடியுதா எல்லாராலையும்? இந்த போட்டுக்கு இருக்கு. போடுங்க போடுங்க. எஸ் மேம் 7%. 7%. எஸ். மேம் எனக்கு மட்டும் 12.6 வருது. அடிக்கிறது தப்பு பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்க்கா. செக் பண்ணுங்க. இதெல்லாம் ஏற்கனவே குரூப் 1 கொஸ்டின்ல, குரூப் 4ல கேட்ட கேள்வி, புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் இதெல்லாமே. அதனால தெளிவா பொறுமையா போட்டு பார்த்துட்டு ஆன்சர் வரல, செய்ய முடியலன்னா ஏன்னு கேட்டு கூட கிளியர் பண்ணிக்காங்க. நிறைய தடவை கேட்ட கேள்வி, அதுவும் புக்ல கூட கேள்வி. இதெல்லாம் கரண் சொல்லலாமா? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எப்படி பண்ணலாம்னு. பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ஆண்டு மாதமாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கலப்பு பின்னமும் இருக்கிறத தகா பின்னமும் மாற்றிக்கணும். அப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், அப்போ 2 வருஷத்துக்கு மொத்தமாக 24 மாதம் ப்ளஸ் அந்த 3 மாதத்தை சேர்த்தோன்னா 27 மாதம். ஸோ அப்போ எண் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 27/12 ஆண்டுகள்னு கிடைக்கும். அசல் வந்து நமக்கு 48,000 கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட கேட்கறது வந்து 6 கேட்குறாங்க. மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. மொத்த தொகை எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 55,560 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 55,560ல இருந்து இந்த 48,000 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ எஸ்ஐ வந்துட்டு 7,560ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஃபார்முலா படி எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஸோ எஸ்ஐக்கு வந்து 7,560 போட்டுருவோம். ஈக்குவல் டு பிக்கு வந்து அசல் 48,000 இன்ட்டு எண்ணுக்கு வந்து 27/12 இன்ட்டு R போட்டுருவோம், டிவைடட் பை அந்த 100 போட்டுருவோம். இந்த 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். அப்புறமா இங்கிட்டு இருக்க இந்த 12 இங்கே போகும்போது 7,560 இன்ட்டு 12 டிவைடட் பை R கண்டுபிடிக்கிறதுக்கு
ஸோ 480 இன்ட்டு 27 கிடைக்கும். அடிச்சு கொடுத்தா 7ன்னு வரும் ஆன்சர். ஓகே, நம்ம இங்கே அடிச்சுக்கலாமா? இது 1, அப்பனா இது வந்து என்ன ஆயிடும்? 4 டைம்ஸ் வந்துடும். இது 14 இருக்கும். இந்த 0 அடிச்சு போட்டுருக்காங்க. இந்த 4 அடிச்சுக்காங்க. 1 8 4 32 9 0 இருக்கும். சாரி 9. இதையும் நீங்க அடிச்சிடலாமா? இல்ல வேற அடிக்கிறதுக்கு இருக்கா? நைன் 63 அடிச்சோம்னா 7. R equal to 7%. கிளியரா? எப்படி நம்ம போட்டுக்கோம்? மியூட் பண்ணிக்கோங்க. எப்படி 7 வந்துச்சுன்னு தெரியுதா? ஹேமாக்காக்கு வந்துருச்சா இப்போ? வந்துருச்சு மேம். இந்த மந்த் மாத்துறதுலதான் தப்பு பண்ணிட்டேன். ஓகேக்கா. இப்ப கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆச்சு மேம். இப்போ மந்த்ல மாத்ததான் கஷ்டப்பட்டீங்க. இப்ப இன்னொரு சம் இருக்கு இதுலயே. இப்ப நீங்க இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஆனா இந்த காலம் வந்து ஆண்டுகள் இல்லாம வெவ்வேறு வடிவங்கள்ல இருக்கும். சரிங்களா? இப்ப வரைக்கும் ரக்ஷனா தான் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ பாப்போம் அடுத்த சம்ஸ்ல எல்லாம் யாரு ஃபர்ஸ்ட் பண்றீங்கன்னு. இந்த சம் போடுங்க பாப்போம். 6th சம். ரூபாய் 7500க்கு 11% வட்டி வீதம் 2 வருடம் 5 மாதங்களுக்கான தனி வட்டி மற்றும் மொத்த தொகை எவ்வளவு? நான் உங்களுக்கு ஒவ்வொரு மெத்தடையுமே ஒவ்வொரு சம், இதெல்லாம் ஒரே சம் தான். ஆனா இருந்தாலும் நீங்க பிரிச்சு பார்க்கணும்னுக்காண்டி தனித்தனியா மெத்தட் 1, மெத்தட் 2, மெத்தட் 3ன்னு பிரிச்சு சொல்லியிருக்கிறேன். நீங்களும் பாக்குறப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால பிரிச்சு போட்டிருக்கேன். நீங்களும் இதே ஃபார்மேட்ல நோட் எழுதி வச்சுக்காங்க. இந்த கேள்வி எனக்கு யார் சொல்லணும் அப்படின்னா, அழகேஸ்வரி தான் சொல்லணும். இல்ல மனோபாரதி. மனோபாரதிக்கு இப்போ வருது கரெக்டா? புரியல, என்ன வருது ஆன்சர்? பாயிண்ட்ல வருது மேம். பாயிண்ட். சரி, பாயிண்ட் தான் வருது. 1993.75 மேம். மொத்த தொகை வந்து 9493.75 மேம். பாயிண்ட் தான் வரும். ஓகே, மனோபாரதிக்கு புரியுதா? புரியல மேம். எந்த சம் புரியல? இந்த சம் புரியலையா இல்ல முன்னாடி சம் புரியலையா? இப்ப சம மேம். இப்ப சம் நான் சொல்லி தரேன். போன சம் புரிஞ்சுங்களா? எப்படி வந்து ஆண்டும் மாசமும் இருந்துச்சுன்னா எப்படி ஒன்னா எழுதுறோம் அப்படின்றது புரிஞ்சா? அதுவும் கொஞ்சம் புரியல மேம். அப்போ அது புரியாத இது போட்டிருக்க முடியல. சரி, நான் இப்ப இதை சொல்றேன். அப்ப ரெண்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. புரியலன்னா ஒண்ணு கேளுங்க. ஓகே. ஐஷு போட்டியா? போட்டுக்கு இருக்கேன் மேம். வேமா. ஹேமாக்கா போட்டாச்சா? போட்டுக்கிட்டு இருக்கேன் மேம். ரக்ஷனா? எஸ்ஐ வந்து 1993.75 வருது மேம். அழகேஸ்வருக்கு இதே நம்பர் தான் வந்துச்சா? 1993.75. 1993.75 மேம். எஸ் மேம். இந்த ஆன்சர் இந்த நம்பர் தான். அப்போ அமௌண்ட் எவ்வளோ?
$9,493. 9493.5 மேம். ம். 75. அதெல்லாம் பாயிண்ட் தான் வரும். சரி, நானே இதை ட்ரை பண்றேன் பாருங்க. இந்த 7500ன்றது என்னது மனோ? அசல் மேம். மனோ பாரதி பேசுங்க. இந்த 7500ன்றது என்னது? அசல் மேம். அசல். இந்த 11% இருக்கு, இது என்னது? %11 பக்கத்துல வட்டி வீதம் இருக்கு. அப்ப இது என்னது? 11%ன்றது ஆர் மேம். வெரி குட். ஆர். இது இருக்கு இல்லையா, இந்த 2 வருடம் 5 மாதங்களுக்கான இது எல்லாமே என்னது? அது ம் வட்டியா இது மேம்? 2 வருஷம்னு சொல்லிட்டாங்களா, அப்ப என்ன இது வந்து காலம். எவ்வளோ வருஷத்துக்கு இந்த அவங்க வந்து கடன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவோம்ல, அது 2 வருஷம் 5 மாசத்துக்கு கடன் கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து டைம், என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸோ இல்ல காலம் டி இந்த மாதிரி எதுவும் சொல்லிக்கலாம். இங்க வந்து நம்ம காலம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஆனா இது வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இல்லாம 2 வருஷமும் மாசம் சேர்ந்து இருக்குதுங்களா, அதனால இது வந்து நம்மளும் ஒரே ஒன்னா கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்ப ஒரு வருஷம்ன்றது எவ்வளவு மாசத்துக்கு ஈக்குவல்? 1 இயரா மேம்? 1 இயர்ன்றது ஒரு வருஷத்துல எவ்வளவு மாசம் இருக்கு? 12 மேம். 12 மாசம் இருக்கு. அப்ப 2 வருஷத்துல 24 மேம். 24. இப்ப இந்த 2 வருஷத்தை நான் 24 மாசம்னு எழுதிட்டேன். அப்ப இங்க 24 மாசம், இங்க ஒரு 5 மாசம் இருக்கா? இந்த 2 வருஷத்துல நான் எழுதிக்கிறேன், 24 மாசம் எழுதிட்டேன். அப்ப 24 மாசம் ஒரு 5 மாசம்னா 2 மாசத்தையும் சேர்த்துக்கலாமா, கூட்டிக்கலாமா? ஓகே. அப்ப 24 + 5 எவ்வளவு ஆயிடுச்சு? 29 மேம். 29. இது வந்து எப்பயுமே நமக்கு கேள்வியில வருஷத்துல தான் இருக்கணும். ஆனா இப்ப நான் எழுதிக்கிறது மாசத்துல எழுதியிருக்கிறேன். இப்ப மாசத்தை வருஷம் மாத்துறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பை 12ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு வருஷத்துல 12 மாசம் தானே, அதனால பை 12ன்னு போடுறோம். எப்பயுமே எண் வந்து எனக்கு இயர்ஸ்ல தான், ஆண்டுகள்ல தான் இருக்கணும். ஆனா இப்ப நான் கண்டுபிடிச்சது கேள்வியில எனக்கு மாசத்துல வர்றதுனால மாசமா மாத்திக்கிட்டேன் 2 வருஷத்தையுமே. ஆனா எனக்கு எழுதுறப்ப நான் வருஷமா தான் எழுதணும். அப்ப மாசத்தை மேல போட்டுட்டு அதோடைய கூட்டு மதிப்பை மேல போட்டுட்டு பை 12. இது நீங்க என்ன இருந்தாலும் பை 12 தான் போடணும். இப்ப 3 வருஷம் 7 மாசம் இருக்குன்னா 3 வருஷத்துக்கு 3 × 12 36 + 7 அப்படின்னு போட்டு பை 12 தான் போடணும். இப்ப 3 வருஷம் நான் 36ன்னு போடவா, 2 வருஷம் தான் 24ன்னு போடவா, அந்த கன்ஃபியூஷனே கூடாது. அது எத்தனை வருஷம் கேள்வியில இருந்தாலும் நீங்க அதை மாசமா மாத்தினதுக்கு அப்புறம் கீழே பை 12 தான் போடணும். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இது எல்லாத்தையும் மாத்திட்டோம். இப்ப கேள்விக்கு வந்துடலாம். தனி வட்டி = PNR/100. இதுதான் ஃபார்முலா. எனக்கு P 7500ன்னு தெரிஞ்சிருச்சு, கேள்வியில கொடுத்துருக்காங்க. N வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 29 மேம். 29/12 ஓகே மேம். பை 100. R வந்து 11. அப்ப × 11 போட்டுக்கலாம். இப்ப இந்த 2 0 2 0 அடிச்சு கொடுத்துடலாமா? ஓகே மேம். இதுக்கப்புறம் இங்க 75 இருக்கு, இங்க 29 இருக்கு, 12 11. இதை அடிக்க முடியுமா? இதையும் 3ஆல வகுத்துடலாம். அப்ப இங்க 4 3 12, இங்க வந்து 2 5 அவ்வளவுதான் 25ன்னு இருக்கும். இதுக்கு அடிக்க முடியுமா? இல்ல மேம். அடிக்க முடியல. அப்ப என்ன பண்ணிக்கணும்னா, இப்ப இந்த 25 இன்ட்டு இருங்க 25 × 29 × 11 இதெல்லாம் பெருக்கி இது 4ஆல வகுத்தோம் அப்படின்னா நமக்கு 199 3.75 கிடைச்சிச்சுங்களா? ஓகே மேம். இது வந்துடும். இப்ப எனக்கு மொத்த தொகை கேட்டுக்கிறதுனால இது I. ஏ வேணும், என்ன பண்ணிக்கணும்? ஏக்கு என்ன பண்ணிக்கணும்? ஃபார்முலா என்னது? இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அசலும் இருக்கு, கேள்வியிலே இருக்கு. இப்ப எனக்கு மொத்த தொகை வேணும். அப்ப ஏயோட ஃபார்முலா என்ன?
ஏ அசல் பிளஸ் மேல P பாருங்க. equal ஆ, to 100A by 100 plus இல்ல இல்ல அந்த அது கேட்கல. அது வந்து அசல் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு வெறும் ஏ தான் வேணும், அமௌண்ட் தான் வேணும். okay ma'am. P ம் plus ம் uh, P plus SI SI ma'am. எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். Okay இந்த ma'am. அப்ப பின்றது இந்த 7500, இன்ட்ரெஸ்ட்ன்றது இந்த 1993.75 ரெண்டையும் கூட்டி வர ஆன்சர் தான் ஆன்சர். ஓகேவா? Okay ma'am. மேம் சோ இந்த மாதிரி வருஷமும் மாசமும் சேர்ந்து கொடுத்தாங்கன்னா எப்படி போடுறது அப்படின்றது தெரிஞ்சிருச்சா? எஸ் மேம். ம் இப்ப 7வது சம் போடுங்க பாப்போம். 7வது சம்லயும் வித்தியாசமா இருக்கு. என்ன இருக்கு? டேஸ்ல கொடுத்துருக்காங்க மேம். 146 நாட்கள். நான் அதை ஏற்கனவே சொன்னேன். 146 டிவைட் பை 365 போட்டுக்கணுமா மேம்? வெரி குட், அவ்வளவேதான். மாசம் கொடுத்திருந்தாங்கன்னா வருஷத்தையும் மாசத்தும் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் மாசமா கன்வெர்ட் பண்ணிட்டு பை 12 போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இது டேஸ்ல இருக்கு. அப்ப டேஸ் அப்படியே மேல போட்டுட்டு பை ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். அது அப்படியே போட்டுக்கிறோம். 288 மேம். மேம் பாயிண்ட்ஸ்ல வருமா மேம்? சிம்பிள் பாயிண்ட்ல இன்ட்ரெஸ்ட் வரும். 288. 28.8 மேம். 8.8 மேம். ஹோல் நம்பரா வச்சு போட்டுக்கலாமா எனக்கு மேம்? ஹோல் நம்பரா வந்து பாயிண்ட்லயே சொல்லுங்க. மேம் ஹோல் நம்பரா வந்திருக்கு மேம். 28.8 மேம். வெரி குட். 28.80 இதான் ஆன்சர். பாயிண்ட்லயே சொல்லுங்க. 28.80 அதான் ஆன்சர். தனி வட்டி கேட்டாங்கன்னா அதான் ஆன்சர். ஹோல் நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்காதீங்க. பாயிண்ட்ல தான் கேள்வி ஆப்ஷனும் இருக்கும். 288 ஹோல் நம்பரா வராதா மேம் ஆன்சர்? நமக்கு கேள்வியே 146 தான் அசலே. சாரி 1200 தான் அசலே. வெறும் 146 டேஸ் தான் சொல்றோம். ஆப்ஷன்ல 28.80 30 29 ரூபாய் இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. நீங்க ரவுண்ட் பண்ணிட்டு 29 போட்டுருவீங்க. ஆனா எனக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் 28.80 ஆப்ஷன்ல இருக்குன்றப்ப நான் அதான் எடுக்கணும். இந்த செம்ம வெண்ணிலாக்கா சொல்றீங்களா? 28.8 மேம். ஆமாக்கா. எப்பயுமே பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர் சொல்லுங்க. போட்டுட்டீங்களாக்கா வெண்ணிலாக்கா? ரக்ஷனா சொல்றீங்களா? எஸ் மேம். சொல்லுங்க. 8 சம்க்கா மேம்? இல்லக்கா 8th சம்ல 7th சம் தான் கேக்குறேன். 7 சம் போட்டேன் மேம். சொல்லுங்கக்கா. மேம் எப்படின்னா உங்களுக்கு அசல் வந்து 1200 மேம். காலம் வந்து 146/365 மேம். ஆமாக்கா. இன்ட்டு 6 மேம். இன்ட்டு 6 இங்க ஒரு பை 100. இப்ப எல்லாமே அடிச்சு கொடுத்துடலாம். சொல்லுங்க. ரெண்டு சைடு அடிச்சிடலாம் மேம். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா 10,512 வருது மேம். டிவைடட் பை அவ்வளவு தூரம் போக வேணாம்க்கா. நம்ம இது அடிக்கலாமான்னு பாருங்க. இது கேன்சல் பண்ண முடியுதா? பாயிண்ட்ஸ்ல வரனால நான் டைரக்டா உள்ள போயிட்டு அடிச்சிட்டேன் மேம். இது ஈஸியா வரும்க்கா. இங்க பாருங்க. தேர்ட் டேபிள்லயே போடலாமா? இப்ப இது 73 ஆயிடும். கீழே 100. இது 73rd டேபிள் தான் இருங்க. அந்த 73 வைப்பான்னு அடிங்க. ஏப்பா அந்த 146/365 அடிச்சு கொடுத்தா 2/5 வந்துரும். அதை அப்படி வச்சு அடிச்சோம்னா இது எப்பயுமே இந்த டேஸ்ல கொடுத்திருந்தாங்க. இது எல்லாமே வந்து 73rd டேபிள்ல கேன்சல் ஆகும். அப்படிதான் சம்ல கொடுப்பாங்க. அப்ப இது 2/5 வந்துரும். அப்படின்னா போட்டு டக்குன்னு அடிச்சிடலாம்.
அப்படின்னா எப்பயுமே இதை 28 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டேஸ்ல இருந்துச்சு 146 இல்ல என்ன டேஸ்ல கொடுத்திருந்தாலுமே நம்ம 146ஓ இல்ல 73யோ எது கொடுத்தாலுமே கீழே 365 தான் போடுவோம். இந்த நம்பர் எப்பவுமே 73 டிவைட் ஆகிற நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால இப்ப 73 டிவைட் ஆகணும்னா இது 2 டைம்ஸ் ஆகும், இது 5 டைம்ஸ் ஆகும். இதை நீங்க அடிச்சீங்கன்னா பாயிண்ட் தான் கிடைக்கும் கண்டிப்பா. ஆன்சர் வந்து இதையே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்றப்போ என்ன வருது? 144/5 கிடைக்குதா? அடிச்சோம்னா 28.80. எஸ் மேம். இதை மட்டும் ஞாபகம் டேஸ்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த நம்பர் 73ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? வெரி குட். அப்போ இப்பெல்லாம் இங்க இருந்து நம்ம இயர்ஸும் மந்த்தும் இருந்துச்சு, இங்க டேஸ் இருந்துச்சு. இப்ப பாருங்க, கேலண்டர் சம் சொல்லி கொடுத்தேனா? எல்லாரும் வந்தீங்கல்ல? இந்த சம் போடுங்க பாப்போம். February 2005 இருந்து 18 April 2005 வரைக்கும் தான் உங்களுக்கு காலம். இப்போ இதுல நீங்க எவ்வளவு டேஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். அசல் இருக்கு, வட்டி வீதம் இருக்கு. வட்டியை கண்டுபிடிங்க. இந்த சம்முக்கு யார் பதில் சொல்றீங்களோ அவங்க தான் ஸ்டார் ஸ்டூடெண்ட். அதுக்கான கேள்விதான் இது. ஸ்டார் கொஸ்டின். கேலண்டர் சம் சொல்லி கொடுத்துருக்கேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரியே போடுங்க. தனி வட்டியும் மறந்துடாம கொண்டு வாங்க பார்ப்போம். இது வந்து கலப்பு பின்னத்துல இருக்கு. நீங்க 61/4 போட்டாதீங்க. 6 1/4%. மேம் 37.5 மேம். 37.5ன்னா அது 50 பைசா தானே? அப்ப 50 சொல்லுங்க. 50. வெரி குட். அப்ப இந்த தடவை வந்து கரெக்ட் தான் பதில் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு டேஸ் வருது? 4 Februaryக்கு 18 Aprilக்கும் 73. வெரி குட். 73. 74 யாருக்கெல்லாம் வந்துச்சு? 74 யாருக்கும் வருதா? மேம் 72 வராதா மேம்? 4 பிப்ரவரியில இருந்து அங்கிட்ட 24 நாள் 18 ஏப்ரலையும் கவுண்ட் பண்ணிக்கணும் மேம். அது வரைக்கும்னு சொல்லியிருக்காங்கல்ல மேம். அன்னைக்கு திருப்பி தர்றாரு. 2005ன்றது வந்து லீப் இயர் கிடையாது மேம். அதனால வந்து அந்த டேஸ் 23 தான் வரும். சரி, மேம் எல்லாருமே ஏப்ரல்ல ஒரு 18 டேஸ் மேம். அந்த இருங்க சொல்றேன். ஏப்ரல் 4 2005. இந்த 2005 லீப் இயரா? இல்ல மேம். அப்பனா அந்த பிப்ரவரியில எவ்வளவு டேஸ் இருக்கும்? 29 மேம். அக்கா 28 டேஸ் இருக்கும். சரிங்களா? இப்ப 4 February இருந்து கடன் வாங்குறேன். கடன் வாங்கின டேட்டு கணக்குல வரும். அப்ப 4ல இருந்து 28 வரைக்கும் எத்தனை நாள்? 24 நாள் மேம். 4 சேர்த்துக்கடா. 4 5 6 7 8. 25 மேம். இதுலயே 5 ஆயிடுது. இங்கிட்ட ஒரு 20 நாள் இருக்கு. அப்ப 20 + 5 25 நாள் இல்லையா ஃபெப்ல மிச்சம்? எஸ் மேம். 25 டேஸ் இருக்கு மேம் பிப்ரவரியில. பாருங்க எப்படி கணக்கு இருக்கணும் அப்படின்னா, என்னை கடன் வாங்குறோமோ அந்த டேட்டை இன்க்ளூட் பண்ணிக்கணும். இப்ப 4 February கடன் வாங்கினதுல வந்துரும் 4 5 6 7 8. அப்ப இங்கேயே 5 நாள் ஆயிடுச்சு. 28ல இன்னும் 20 நாள் இருக்கு. 20 + 5னா மொத்தம் ஃபெப்ல 25 டேஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஓகேவா? அடுத்து எஸ் மேம். மார்ச் மாசத்துல எவ்வளவு நாள் இருக்கும்? 31. அடுத்து ஏப்ரல்ல எனக்கு என்னைக்கு நான் திருப்பி தர்றேன் அப்படின்னா 18 ஏப்ரல் திருப்பி தந்துட்டேன். அப்பனா 18th ஏப்ரல் வந்து எனக்கு அந்த கணக்குல வராது. 17 டேஸ் மட்டும்தான் கணக்குல வரும். அதுக்கு முன்னாடி 17 நாட்கள். சரிங்களா? ஏப்ரல்ல 16 நாள் மேம். ஆமா.
இப்ப 25 31 17 5 6 6 பிளஸ் 7 13 பிளஸ் 1 கொடுத்துக்கிறேன் 5 6 7 73 நாள். கிளியரா? இப்ப நான் டேஸ் கண்டுபிடிச்சிட்டேன் 73 டேஸ்னு. இப்ப நமக்கு ஃபார்முலா தெரியுமா? போன சம் மாதிரியே தான் போட போறீங்க. I ஈக்குவல் டு அசல் வந்து 3000 இன்ட்டு 24 1 25/4 இன்ட்டு 73/365/100. கிளியரா? இது எல்லாரும் போட்டீங்களா? மனோபாரதி புரியுதா? மேம் எல்லாருக்குமே கிளாஸ்ல இருக்க எல்லாருக்குமே 10 பேர் தான் இருக்கீங்க. 10 பேத்துக்கும் புரியுதா? எஸ் மேம் புரியுது மேம். ரெண்டையும் அடிச்சுங்க. எல்லாத்தையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு வட்டி வந்து 37 ரூபாய் 50 பைசா கிடைக்குது. அப்ப அசல் எவ்வளவு கொடுத்துருப்பீங்க? மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்டேன். மொத்த தொகை 3037. 3037.5 5 மேம். அவ்வளவுதான். சோ இந்த சம்ல டவுட் இல்ல. இப்ப இது வந்து ஸ்பெஷல் கொஸ்டின். இது யார் சொல்றான்னு பார்க்கலாம். நீங்க இதை போடுங்க பார்ப்போம். கேள்வி தெரியுதா? எவ்வளவு அசல் தொகைக்கு 5% தனி வட்டி வீதத்தில் ஒரு ஆண்டிற்கு தினமும் ரூபாய் 1 என தனி வட்டி கிடைக்கும்? இதான் கேள்வி. அப்போ இதுக்கு யார் ஆன்சர் சொல்றாங்க? இன்னைக்கு கிளாஸ்ல 2 7300 மேம் 7300 இல்ல 20 மேம். 20ங்களா? இல்ல 7300. ஓ எஸ் 7300 தான். 7300 தானே மேம் வரும் 365ன்றப்ப. வெரி குட் கரெக்ட் தான். சும்மா சொல்லி பார்த்தேன். வேற யாருக்கும் வேற இது ஆன்சர் வருதா? இல்ல இது வரல. இல்ல வேற ஆன்சர் தான் வருது. எனக்கு புரியவே இல்ல மேம். 7365 வருதா? இப்ப அக்கா ஹேமாக்கா கேள்வி வாசிங்களேன். ஹேமாக்கா கேள்வி வாசிங்க. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா 6:20 ஆயிடுச்சா? எனக்கு தெரியல. சொல்லுங்க. எவ்வளவு அசல் தொகைக்கு 5% தனி வட்டி வீதத்தில் ஒரு ஆண்டிற்கு தினமும் 1 ரூபாய் என தனி வட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன இருக்கு? என்ன கேக்குறாங்க? அசலே இல்ல மேம். எவ்வளவு அசலுக்கு 5% தனி வட்டி வீதத்துல வந்துட்டு நம்ம 1 ரூபாய் வந்து தனி வட்டி கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க மேம். பாத்தீங்களா? நீங்க சொல்றப்ப மாத்திட்டீங்க. கேள்வி ரீட் பண்றப்ப கரெக்டா ரீட் பண்ணீங்க. ஆனா புரிஞ்சு சொல்றப்ப மாத்தி சொல்றீங்க. அசல் தான் நம்ம கேட்டுக்காங்க. அசல் என்னன்னு கேட்டுக்காங்க. தனி வட்டி R வந்து 5%. ஒரு ஆண்டிற்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப N = 1, R = 5. சரிங்களா? இப்ப தினமும் ரூபாய் 1 அப்படின்னு தனி வட்டி கிடைக்குது. ஒரு வருஷத்துக்கு டெய்லி 1 ரூபாய் தனி வட்டினா வருஷத்துக்கு எவ்வளவு தனி வட்டி ஆயிடும்? 1 ரூபாயா மேம்? 365 டெய்லி 1 ரூபாய் வட்டி. அப்ப வருஷத்துக்கு 365. அவ்வளவுதான். இப்ப போடுங்க. I = PNR/100. எனக்கு அசல் தான் தெரியாது. N வந்து ஒரு ஆண்டிற்குன்னு சொல்றதுனால N = 1, R = 5%/100. இங்க I வந்து ஒண்ணுன்னு போட்டக்கூடாது. தினமும் 1 ரூபாய். அப்ப ஒரு நாளைக்கு 1 ரூபாய் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அப்ப 365 × 1 வட்டி 365 ரூபாய். சரிங்களா? இப்ப இந்த 5 இங்கே எடுத்துக்கலாம்.
அடிச்சோம்னா 73 கிடைக்கும். அப்ப P ஈக்குவல் டு 7300. ஓகே மேம். கிளியரா? யாருக்கும் டவுட் இருக்கா இந்த சம்ல? இல்ல மேம், புரிஞ்சு மேம். புரிஞ்சிருச்சா? ஓகே. நான் இன்னும் மெத்தட் இன்னும் 2 மெத்தட் கொண்டு வந்தேன் இன்னைக்கே முடிக்கலான்னு. நான் இதுக்கு நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நமக்கு நாளை கிளாஸ்ல என்ன பண்ணிக்கலாம்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த சம்மு ஹோம்ஒர்க் போடுங்க. இந்த சம் அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க். இந்த கொஸ்டின் இருக்குல்ல, இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டினா போடுங்க. X% தனி வட்டி வீதத்தில் X ஆண்டுகளில் கிடைக்கும் வட்டி ரூபாய் X எனில் அசல் எவ்வளவு? இது ரிப்பீட்டட் கொஸ்டின், நிறைய தடவை கேட்ட கேள்வி, இப்பயும் கேட்கலாம். அதனால இந்த சம்லாம் நீங்க போட்டு ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஆப்ஷன் பார்த்தோன்னே ஆன்சர் எடுத்துடணும். கேள்வி எழுதிட்டீங்கல்ல? கிளாஸ் முடிச்சுக்கலாமா? வேற டவுட் இருக்கா? இப்ப பார்த்த சம்ஸ்லயே நீங்க ஏதாச்சும் கொஸ்டின் நீங்களா போட்டு பார்க்கலாம். வேற மாதிரி வருது அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்காங்க. நம்ம இந்த சம் நோ இந்த ஹோம்ஒர்க் சம் தான். ஹோம்ஒர்க் போடுங்க, திருத்தி சொல்றேன். இந்த சீரீஸ் நம்ம முடிக்கிறதுக்குள்ள நீங்க பார்த்த சம் நம்ம சொல்லலைன்னா சொல்லுங்க, நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வாரம் ஃபுல்லாவே சிம்பிளிட்டிஸ் காம்பவுண்டர்ஸ் தான் போகும். கிளாஸ் மிஸ் பண்ணாம வந்துருங்க. ஒவ்வொரு மெத்தடும் வித்தியாசமா தான் இருக்கும். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதை நீங்க அடுத்தடுத்து எல்லா எக்ஸாம்ஸ்லயும் பயன்படுத்திக்கலாம். டவுட் இருக்கா? இல்ல மேம். இல்ல மேம். கிளாஸ் முடிச்சுக்கலாமா? மேம் ஓகே, கிளாஸ் ரெகுலரா வாங்க. நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், ரெகுலரா வர்றதுதான் உங்களுக்கு சிறப்பு. எந்த சம்ஸையும் எந்த கிளாஸையும் மிஸ் பண்ணாம எல்லா நோட்ஸையும் நீங்க பக்காவா எழுதி வச்சு அடுத்து வர எக்ஸாம்ல கண்டிப்பா கிளியர் பண்ணணும். அப்படின்னா எந்த கிளாஸையும் மிஸ் பண்ணாதீங்க, அசால்ட்டா இருக்காதீங்க. சொல்ற சம்ஸ் எல்லாம் செஞ்சிருங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. ஓகேவா? நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுங்க. இன்ட்ராக்ட் பண்ணதான் உங்களுக்கும் தூக்கம் வராது, டயர்ட் ஆகாது. அப்புறம் காலையில தூங்கிடுவீங்க, கிளாஸ் மிஸ் ஆயிடும். சரி, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேம். மேம் தேங்க்யூ மேம்.